நான் குறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிக்கல. இல்லை நான் குறைய சொல்லியிருக்கேன். நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சு. ஆமாம். இல்லை அது காரணம் வந்து இல்லை 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 அது நீங்கள் தான் வாங்குகிற வழக்கம், நான் வாங்குகிற வழக்கம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வழக்கமாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனை பார்த்துருக்கோம், அதாவது ஆன்டி ஹீரோவை பார்த்துருக்கோம். முதல் தடவையாக 2 பெண்கள், அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதுராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பார்ட் வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதில் கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாவடிச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை. ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி அந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும்போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தெடுத்து கொள்றதெல்லாம் வந்து சுமா ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக. ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமா ரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன், இதுலேயும் பார்த்துருக்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸு பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க. சரி, ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு
அந்த போலீஸ்காரரை சாவறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளிக்கூடம் திறக்கிற நாள். இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் நினச்சே வருவாங்க. என்னென்னா கிராமத்து சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரு ரத்த களரியா படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். நல்லா இருக்குது படம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைவரும் வந்து அமைதி பூங்கான்றாங்க. இது மாதிரி ஒரு ரெகுலரான ஃபிலிம் இது. இந்த ஃபிலிம் வந்த பிறகு திருப்பி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சம் உண்டாக்காதா? இல்லை, அதான் கர்நாடகன்னு போட்டிருக்காங்களே. இல்லை, தமிழில் பேசுகிறாங்களே. தமிழில் அது நீங்கள் டைட்டில் அந்த சென்சார் டைட்டிலே தெரியுமே, கர்நாடகா பேஸ்டு. அது கர்நாடகா டப்பிங் படம். கன்னடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்குங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததாக காமிக்கல. பேர் தான் ஏதோ தண்டுபாளையம் இருக்குது. மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் கோத்தோட நினைக்காதீங்க. நிறைய படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லாவே ரிவ்யூ பண்ணுவீங்க, இல்லை மோசமாக ரிவ்யூ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ நிறைய படம் தூங்கி இருக்கேன்றீங்க. இந்த படம் பார்க்கும்போது தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த செக்ஸ் படம்ஸ் அதனால் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணி கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி இப்போ செக்ஸ் இருக்கும் போல் இருக்குது. அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது. அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. 2 பெரிய ஹீரோயின் போட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல ஆக்டர். ஆனால் 2-3 இடத்துல தான் காட்டியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க. சரியா நீ பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்ச நேரம் காட்டுவாங்க, அது வந்து லாஸ்ட் ஹாஃப் தான். நம்ம அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் இருக்குமா. ஏன்னா அது சாப்டர் 2 இருக்கு, இது கண்டினியூ ஆகும். இல்லை, இது எத்தனை இடத்தாலும் ஓடும். ஏன்னா அதே பேஸ் தான். ஏன்னா தண்டுபாளையம்னு ராமநாதன் சார் பார்த்ததுலே இதே தான் இருந்துச்சு. என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக செக்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சார் வந்து எப்பவுமே ரிவ்யூ கொடுக்கும்போது எந்த படமா இருந்தாலும் ஒரு குறைய சொல்லினே இருப்பாரு. நான் குறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனிக்கல. வந்து நீங்க வந்து குறைய சொல்லாம நிறைய மட்டுமே சொல்லிருக்கீங்க. இல்லை நான் குறைய சொல்லியிருக்கேன். நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சு. கோலம் போடல. புள்ளி எல்லா படத்துலயும் நீங்க கோலம் போடுவீங்க. ஆமாம். லைட்டா புள்ளி தான் வச்சுக்கிறீங்க. இல்லை, அது காரணம் வந்து கொடுத்துட்டாங்களோ, பெட்டிக்கிட்டு வாங்கிட்டீங்களோ? இல்லை அது நீங்கள் தான் வாங்குற வழக்கம். நான் வாங்குற வழக்கம் இல்லை. ஏன்னா நான் இயல்பாக உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் என்ன பேச போகிறேனோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிருப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க. நீங்கள் தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தண்டுபாளையம் ஒரு படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளடிக்கிறது. அது அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். நிறைய கூட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி நடந்துருக்கு. ஒரு தண்ணி கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி, வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, ஒரு தோடுக்காக காது இருக்கிறது, என்ன சொல்ல போகிறோமா, நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, இந்த ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுபாளையம். தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறது அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொள்ளை இப்படியா போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அவங்க சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது, அவங்கள
மருந்துக்கும் கழுகுக்கும் இரையாக்குறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொள்ளையடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணின்னு கதறும். தண்ணி இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். இது செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருக்க டைகர் வெங்கட் வந்து அந்த போலீஸ் அதிகாரி தான் மிடுக்கோட நடிச்சிருக்காரு. படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் இன்றைக்கி தேதி 3. நான் 3ஆம் தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும், டைரக்டரும் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான், மெயின் கேரக்டரும் நானும் ஒன்று தரேன். நான் 3ஆம் தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும். எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது, ஒரு சீனு கூட காமிக்கக்கூடாது, ஒரு ஷாட்டும் கூட காமிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தேதி 3, இன்னும் 4 நாள் இருக்குது படம் ரிலீஸுக்கு. இன்றைக்கி படம் விட்டேன் பப்ளிக்காக. ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்கிற எனக்கு கான்ஃபிடன்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம பைலோன் ரங்கநாத் சார் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணார் 2013. அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டரு, ஆந்திராலையும் பிளாக் பஸ்டரு, ஸோ நம்ம தமிழ்நாட்டையும் கூட பிளாக் பஸ்டர். அப்போவே ஒரு 234 சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம்நாராயண் சார். கன்னடா படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது, அப்போது ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே ஒரு கன்னடா படம் வந்து இங்கே 234 சென்டர் ஓப்பன் ஆச்சு. அந்தளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அது. அந்த தண்டுபாளையம் சீரீஸே பிளாக் பஸ்டர் தான். கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான், ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான். இன்றைக்கி கண்டிப்பாக இது படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் தான். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் இன்றைக்கி படம் ஷோ வச்சேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலையும் கூட பிளாக் பஸ்டர் ஆகணும். அதுக்கு உங்கள் எல்லோரும் கோஆப்ரேஷன் வேணும். அதுதான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து 2 இன்டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது எடுக்கல. ஒன்று அவேர்னஸ் இருக்குது. ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா, ஒன்று மக்களுக்கு, ரெண்டாவது கிரிமினல்ஸ்க்கு. மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹியூமனிட்டி வேணும் எல்லாருக்கும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடாது. எல்லா பக்கம் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, யார் வர்றாங்க யார் போகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது. ஏதோ ரொம்ப பசியோட கேட்டப்பறம் இல்லை ரொம்ப அப்பாவியமாக தெரிஞ்சதுமே இந்த நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி, நம்ம மானத்தை எடுக்கிற மாதிரி, நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. அதனால் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரட்டு தண்ணி கொடுங்க, சாப்பாடு போடுங்க, நல்லா பேசுங்க, இல்லை கதவு திறக்காதிருங்க, எதானா பண்ணுங்கள். ஆனால் ஒன்று, உங்களுக்கு எப்போவுமே உங்கள் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நான் ஒண்டி தான் இருக்கிறேன். அது யாரானா இருக்கலாம். அது ஒரு யங் பாயாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வீட்டுட்டு வெளியே போகிறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க, ஜாகிரதையாக இருங்க வீட்டில்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியம். இது நடக்காத இடமே இல்லை. சிலதெல்லாம் வெளியே வருது, சில வெளியே வரதில்லை. எவ்வளோ தான் மீடியாவில் வரும், எவ்வளோ தான் பேப்பரில் வரும். மீடியாவில் வர்றது, பேப்பரில் வர்றது 1000 இருக்குது. அப்படியே க்ளோஸ் ஆகிறது 1000 இருக்குது. அது வேறு மாதிரி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போது இந்த தண்டுபாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அது இங்கேயும் இருக்குது, கேரளாவிலும் இருக்குது, கர்நாடகாவிலேருந்து ஓடி வந்துடுச்சு, அது ஆந்திராலையும் ஓடிடுச்சு, இங்கே இருக்குது. எல்லாம் நம்ம கிரைம் சர்வர் சார் அவங்கள லாஸ்ட் டைமில் சொன்னாங்க. அவங்க நீங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்குது. அதே மாதிரி தண்டுபாளையம் கேங்கே பண்ணணுன்ட்டு ஒன்றும் இல்லை. அந்த கேங்கு மாதிரி வேறவங்க கூட அந்த கேங் பேரில் பண்ணலாம். இன்னொன்று, அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரானா இருக்கலாம், அங்கே நின்று இருக்கிறவங்க இருக்கலாம், பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம், அங்கே இருக்கலாம். அந்த கேங் மைண்ட் செட் அந்த சான்ஸ் கிடைச்ச போதும் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி அதுதான் ஒன்று அவேர்னஸாக எடுத்துருக்குது. ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸ்க்கு, நீங்கள் ஒரு கதை படித்தோ இல்லை ஒரு கிரிமினலை பார்த்தோ ஒரு ரவுடி பார்த்தோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க. நீங்கள் என்ன தான் கிரிமினலாக இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும்தான். எந்த கிரிமினலும் 100 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லா கிரிமினல்ஸோட ஆயுசு ரொம்ப கம்மி. போலீஸு பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணுமோ பண்ணிடும், கண்டிப்பாக தூக்கிடும். ஸோ இதை தான் நான் அவேர்னஸை கொடுத்துருக்குறேன். தண்டுபாளையம் படம் பார்த்தோ இல்லை இன்னொன்று பார்த்தோ கதை பார்த்தோ இன்னொன்று பார்த்தோ நாங்கள் கிரிமினல் ஆகிடலாம், அப்படி ராபரி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சுடுவாங்க. அப்படிங்கிறது தான் என் படத்தில் இருக்குது. போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது எந்த அளவுக்கான வேலை செய்யும் அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன்.
ஸோ இந்த 2 எய்ம் வச்சு படம் காமிச்சிருக்கிறேன். கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், காசு கொடுத்து வர்றாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும், அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் தண்டுபாளையம் படம். தயவுசெய்து எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஆசீர்வதிங்க. பார்ட் 2 இருக்குது, இதில் சாப்டர் 2 இருக்குது. சாப்டர் 2 வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும், வனிதா விஜய் மேடம் கேரக்டர் ஆகட்டும், இன்னும் நம்ம பிர்லா போஸ் சார் கேரக்டர் ஆகட்டும், நம்ம சூப்பர் குட் சுப்ரமணிய சார் கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து தண்டுபாளையம் 2ல் இதுதான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது. ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது. இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னும் அவங்களோட கேரக்டரு, இன்னும் பர்ஃபார்மன்ஸு இன்னும் சாப்டர் 2ல் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணலாம். அதுக்கு கூட இது ஒரு லீடு தான் இது. தேங்க்யூ, நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இவர் நம்ம சந்தோஷ் திருநங்கை கேரக்டர் பண்ணவர். ஒரு சின்ன சர்க்கிளில் இப்படி கிராஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 150 ரூபா கலெக்ட் பண்ணார். ரியலாக நடந்தது. இவங்கெல்லாம் நம்ம இப்போ நாங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள சொல்லிக்கிட்டோம். சார் அனைவருக்கும் வணக்கம். தண்டுபாளையம் படம் பார்த்தேன். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவரே பேசி முடிச்சிட்டாரு. நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி கருடன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. விமர்சன ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா பேசப்படுது. சூரி கண்டிப்பாக அவர் வந்து நான் திருமதி செல்வம்ன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு சின்ன ரோல் பண்ணார். அதுக்கடுத்து தீபாவளி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி அப்படியே வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக நல்லா பெரிய லெவலில் வந்தார். விடுதலையின் வெற்றிமாறன் சார் படம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா கர்டனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. நான் படம் இன்னும் பார்க்கல, பெருசாக பேசப்படுறாங்க. உண்மையாகவே அதுக்கு அவர் எவ்வளோ வந்து மெனக்கடல், எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருப்பார். நம்ம தண்டுபாளையம் டீம் சார்பாக வந்து கருடன் டோட்டல் டீமுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். முக்கியமாக சூரி சாருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், மேலும் மேலும் வந்து பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சக நடிகராக கேட்டுக்கிறேன். தண்டுபாளையம் வெங்கட் சார் ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. சொன்னார், சார் இதில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடு தான், செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, டப்பிங் போனோம். அவர் ஒரு கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் வந்து என்னுடைய எதுவும் இல்லை, நான் டயலாக் பேசுறதா இருக்கட்டும், மாடுலேஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டப்பிங் போனேன். நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டப்பிங் அப்படின்னு சொன்னார். நான் டப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இல்லை எனக்கு இந்த மாடுலேட்டில் இப்படி பண்ணி கொடுங்கன்னாரு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து வெங்கட் சார் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நான் செஞ்சேன். உண்மையாகவே இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போதைக்கு வேணும். ஏன்னு சொன்னால் ஆஃப்டர் கொரோனா நம்ம வெளியில் தான் வந்து நினச்சிட்டு இருக்கோம் தண்டுபாளையம் கேங்குன்னு. வீட்டுக்குள்ளாரே இப்போ குடும்பத்துக்குள்ளாரே தண்டுபாளையம் கேங் வந்துடுச்சு. உண்மை அதுதான். பொருளாதார நெருக்கடி அப்படி இப்படி அவனை ஃபஸ்ட்டு வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார ஒத்துமை இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை, சொந்தக்காரங்கிட்ட இல்லை, எல்லாம் மனிதமே போயிடுச்சு. எல்லாம் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து இவ்வளோ டிகிரி வெயிலுக்காக மரம் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க. மனிதமே இல்லை, மனிதம் அழிஞ்சு போச்சு. அது மனிதம் மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்காக ஏன்னா நான்லாம் சினிமாவை பார்த்து வளர்ந்தவன். நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க வயலன்ஸ் அதிகமாக சினிமாவில் வந்துடுச்சு, அதனால தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். நிறைய நல்ல படங்களும் வருது, அதையும் வந்து ஆதரிக்கணும். தண்டுபாளையம் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். வயலன்ஸ்னா அது கதையே அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாரையாவது நீங்கள் வந்து ஒரு நடிகராக பார்த்துருப்பீங்களா? ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பார்த்துருப்பீங்களா? ஏன்னா நான் நடிகராக சொல்கிறேன். நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன். ஒரு அத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரையும் கேரக்டர் தான் பார்க்க முடியும். சின்ன பிசிர் கூட எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு அங்கே ரேப் பண்ணுறாங்க, அது விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு அந்த நடிப்பு தன்மையே எனக்கு சுத்தமாக தெரியல. நான் டேரக்டர்கிட்ட தான் கேட்டேன், என்ன சார் எவ்வளோ பர்ஃபார்மர் எல்லாம் ஒன்றும் பெருசாக நோன் ஃபேஸ் இல்லைனா கூட எப்படி சார் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. 1 வருஷம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரைன் பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸ் ட்ரைன் பண்ணியிருக்காரு. என்ன தான் பண்ணாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் வந்தால் கூட அப்படி அந்த கேரக்டர் தான் தெரியுது. ஆக்டராக பார்க்கவே முடியல. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான படம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த ரீதியாக வராங்க,
அவங்க மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்கள வச்சு அது என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களும் தத்துவமாக வந்து ஒரு கண்ணு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு படமாக தெரியல. கண்டிப்பாக வந்து இது வந்து அடல்ட் ஃபிலிம் தான். கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள் வந்து 13 வயசுக்கு மேலே 18 வயசு மேலே 18 வயசுக்கு மேலே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும். இது ஒரு அவேர்னஸ்க்கான படம். கண்டிப்பாக வந்து உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலில் வந்து வெற்றி அடையாது. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கண்டிப்பாக எழுதுங்க. இந்த டீமுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர். இந்த படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பளித்த ஜிதின் ரோஷன் மியூசிக் டைரக்டர் அண்ட் வெங்கட் சார் எல்லாருக்குமே, இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வீட்டு இந்த ஸ்டோரி இது வந்து ரியல் இன்சிடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கதை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ரியல் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த கொத்தனார் இவங்கெல்லாம், ஓகேவா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு கட்டிகிட்ருக்க தருவாயில் இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதை வந்து டெய்லி அவங்க வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு வந்திருந்த போது வீட்டை வந்து உடச்சி, ஆக்சுவலாக உள்ள ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. ஸோ வீட்டை உடச்சி அது உள்ளே என்ன கிடைக்குமோ அது வரைக்கும் எடுத்துட்டு அவங்க சரியாக கூட அதை மறுபடியும் பூட்டு தெரியாமல் அவங்களோட டூல்ஸ் எல்லாமே கூட அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்ணி மறுபடியும் வேலைக்கு போகிறது வர்றது, ஆஃபீஸ் போகிறது வர்றது மறுபடியும் இது ரொட்டீனாக நடக்கும். ஸோ இதே ஒரு காரம் வச்சு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க சைலண்ட்டாக விட்டுட்டு அந்த ஆளை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஊருக்கு போகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்த ஆளை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது பண்ணது ரொம்ப ஆளுங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா. ஸோ அதில் நீங்கள் கேப்சர் ஆகிடுவீங்க, அதோடு நீங்கள் உள்ளே போக வேண்டியது தான் லைஃப் லாங் சொல்லிவிட்டு. ஸோ அவர் கொஞ்சம் மிரண்டுட்டார். அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த கொத்தனாரும் காணோம், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஆளுங்க யாருமே காணோம். இது வரைக்கும் யாரும் காணோம். இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே யாரும் காணோம். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. இப்போ லேடிஸ் நாங்கள் தனியாக வீட்டில் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே ஃபைன், அவங்க வீட்டில் வந்து நிறைய பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க, நகை பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணாத ஒரு ஹோம் மேக்கர், ஒரு குடும்ப தலைவியெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க ரியல் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. நான் படம் முடிகிற வரைக்கும் எனக்கே த்ரில்லிங் ஆகிடுச்சு. நான் உட்காந்துருக்க இடத்துல எனக்கே ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு, ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா லேடிஸும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்ஸ் ஒரே ஆளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு 4 முறை அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கண்ணு வைங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டராக தெரியும், அப்போ நீங்கள் அலர்ட் ஆகலாம். ஸோ இந்த கதையில் பார்த்த வரைக்கும் யாரும் ஒரு எடுத்தோடனே உள்ளே வந்து தண்ணி கேட்டு உள்ளே வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அவாய்ட் பண்ணலாம், தடுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நம்ம தைரியமாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் தான் என்னோட இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எல்லாரும் படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. ஏன்னா ரொம்ப தயாரிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்கள் மொத்த டீமுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக என் நண்பர் இந்த படத்தில் கமிட்டாக இருக்கு, இவர் தான் காரணம். ஏன்னா நான் அதை சொல்லி ஆகணும். நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முந்தைய வேற ஒரு படத்துக்கு நான் 80 நாள் டேட் கொடுத்துருந்தேன். அந்த டேட்டை விட்டுட்டு என்னோட அங்கேயும் கெட்ட பேராக இருக்கக்கூடாது, இங்கேயும் கமிட் பண்ணி விட்டாரு. என் ஃபோட்டோ அனுப்பி சார் ஓகே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் உள்ளே போகணுங்கிறக்காக இங்கே இந்த 80 நாள் நடிக்க வேண்டிய படத்தை விட்டுட்டு போய் நடித்தது அதுவும் எனக்கு சங்கடம் தான். ஆனால் இதில் நடிச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறது அவேர்னஸ்ங்கிறது மிக மிக முக்கியம். உலகத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே போனாலும் நம்ம தண்ணி கேட்டு தான் உள்ளே வராங்க, நம்ம உதவி தான் செய்ய போகிறோம். அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது பார்த்தீங்களா? இது அவேர்னஸ் வேணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் 3வது கண் கேமரா இருக்கிற மாதிரி அவங்கவுங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படத்தில் நான் நடிக்க போகிறது அங்கே தெரியாது. அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு அவேர்னஸ் படம் சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கும் எனக்கு இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே விட்ட கமிட் பண்ண எல்லோருக்கும் என்னோட நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்தில் நான் தான் திருநங்கை வேஷத்தில் நடிச்சிருக்கேன். நானும் அண்ணனால தான் உள்ளே வந்தேன். நல்ல சூப்பர் டைப் தான் அண்ணன். அந்த திருநங்கை வேஷம் போட்டதுலேருந்து என் கூடயே சுற்றி நின்றார். ரூமில் ஒரு மாதிரியாக பார்த்துனேன்னா நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லி விட்ருவேன். நான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பானாரு. சாமி கொலை வெறியில் இருப்பேன், ஆளை விடுன்ட்டு நான் தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து உண்மையை சொல்லி ஆகணும்ல. சரி, கரெக்டாக ஒரு சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். டைரக்டர் நிற்க சொல்லிட்டாரு. ஒரு 4 கேமரா ஃபுல்லாக வச்சுட்டாங்க. செம்ம வெயில், லைவாக போயிட்டுருக்கு. பஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு. நின்றுட்டுருக்கேன். என்னை பார்த்து ஒருத்தர் ரொம்ப பாவமாக நினச்சிட்டாரு. இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து, ஏன் வெயிலில் நின்றுட்டுருக்க நீங்கள், நான் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக கேமரா அங்கங்கே இருக்குது, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணுறது தப்புன்னு தெரியல. ஓம் நமச்சிவாயன்னு சொன்னேன். மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருந்தாலே காரில் போயினேன்ட்டார். இந்த படத்தில் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு 20% தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 80% இருக்குது. அதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சா படம் தாங்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, யாருமே வர முடியாது. ஒரு 20% மட்டும்தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அடல்ட்லாம் இது கிடையாது. ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு இப்போ தான் ஓடிடிலாம் வந்துச்சுல, தனித்தனியாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நம்ம அண்ணன் மார்க்கென்ட்ரிக்கும் ரொம்ப நன்றி. பேசுனேன். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் இங்கே நிறையா படம் பண்ணியிருக்கேன். தடையறத்தாக்க ஈட்டி எல்லாம் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ருக்மணி பாபு வந்து என்ன பண்ணான்னா, மாப்பிள்ள தான் சொன்னால், டே ஃபோட்டோ கொடுறா, ஒரு பெங்களூரில் ஒரு படம் ஒன்று இருக்குடா, அது நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா அனுப்பிச்சி விட்டான். முருகன்ஜி தான் அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. முருகன்ஜி எல்லாம் என்ன பண்ணிட்டாப்புல, சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி விட்டோன்னா போயிடுச்சு. அங்கே போயிட்டோம். நாங்கள் யூஸ்வலாக வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, சும்மா எப்போ நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் தானே, நம்மளை கூப்பிடுவாங்க, சும்மா எங்கேயாவது தடியை கொடுத்து ஓட விடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சு போனோம். கடைசி வரைக்கும் ஃப்ரேமில் போய் நிற்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு. என்னென்னா, ஸ்பாட்டில் போய் இறங்கினோடனே எல்லாம் அந்த கன்னடத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க. என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்னடா ஒன்றுமே புரியல, மொழி புரியல, ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாதிரி நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். டக்குன்னு சார் ஒரு வீடியோவை காமிச்சு, இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு வருது, மெசேஜ் வருது. நான் அந்த வீடியோவை பார்க்குறேன். பார்த்தா அந்த கேரக்டர் ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மைண்ட்லையும் இல்லை, பிளாங்காக போய் நின்னேன். என்ன பண்ணணுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கிற பிளாங்க் செட்டில் தான் போய் நின்னேன். நான் வெங்கட் சார் வந்து, சார் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தடில் பண்ணேன். இல்லை சார் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்களை மோல்டு பண்ணார். என்ன அந்த வாக் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த வாக் ஸ்டைலை வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 டேக் போச்சு எனக்கு அந்த வாக் ஸ்டைல். முருகன்ஜி கரெக்டாக பிடிச்சிட்டு போயிட்டாப்புல. பட் எனக்கு அது பிடிக்க தெரில. நான் அப்படியே போனோன்னே, இல்லை
இப்படி இல்லை, எனக்கு இது மாதிரி வாக் வேணும், எனக்கு ரோபோ ஸ்டைலில் எனக்கு அந்த வாக் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் சொன்னோன்னே அதுக்கப்புறம் 6 டேக் போச்சு சார். நான் டேக் எடுத்தேன், என்னடா 6 டேக் நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருந்தது. பட் ஒன்றும் இல்லை, கூல் ரிலாக்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, படத்தை பற்றி நம்ம வந்து இதில் வல்கரஸ் இருக்குது, ஆனால் அது நம்ம வல்கராக பார்க்க வேண்டாம். ஒரு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா, மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்கிரிப்டு உள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கதையே அதுதானே. போஸ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த கதையே அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த வல்காரிட்டி இருக்கும், அதை வல்காரிட்டியாக பார்க்க வேண்டாம். ஸோ இவ்வளோ அரகனாட்டான ஒரு இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஆனால் நான் நிறையா பார்ப்பேன், நான் நிறையா யூடியூப் சேனல்லாம் வந்து நிறையா அந்த கிரைம் சப்ஜெக்ட்லாம் நிறையா எடுத்து பார்ப்பேன். நான் அதில் நிறையா பார்க்கும்போது அவங்க சொன்ன பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப கம்மின்றது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ இருக்குது. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், உதவியே நமக்கு பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிதுன்னா, உயிர் போகிற ஆபத்து வந்து நிற்கிதுன்னா கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை வந்து சத்தியமாக இது வந்து மீடியா பர்சன் நீங்கள் எல்லாருமே கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இதுக்காக நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடிச்சிட்டோம் அந்த படத்தை. நாங்கள் இன்றைக்கி இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு எங்களுக்கு நல்ல ஓசரிப்பு, அழகாக ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க. நல்லா பார்த்தாங்க, எங்களை நல்லா பார்த்து எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு எங்களை ஒதுக்கிலாம் வைக்கல, அவங்க ஈக்குவலாக எங்களை பார்த்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாங்க. நல்ல மாதிரியாக எங்களுக்கு ஷூட்டு நாங்கள் எங்களுக்கு ட்ரெயினும் புக் பண்ணிட்டாங்க. அதை கூட எங்களுக்கு கரெக்டான டைமில் எங்களை அவ்வளோ இது பண்ணி எங்களை கொண்டு வந்து விட்டாங்க. வெங்கட் சார் வந்து இதுக்கு நிறையா ஓப்பனாக சொல்லப்போனால் வெங்கட் சார் ஒரு லேண்டே விற்றுட்டு தான் இப்போ 2வது இந்த விஷயமே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது இல்லை சொல்லணும், ஏன்னா இது சொல்லப்படுற விஷயங்கள். ஏன்னா நாராயணன் சார் வந்து இதில் ரொம்ப கடுமையான உழைப்பு. ஏன்னா சார் கூட வெங்கட் சார் கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த கணம், இந்த செகண்ட் வரைக்கும் அவர் கூட அவரோட நட்பை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார், நன்றி சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பைல்வான் சார் எல்லாருமே சொன்னாங்க ஐட்டம் சாங் வச்சுருக்காங்க, அது நல்லா பார்க்க ஒரு இதாக இருந்துச்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐட்டம் சாங் இருக்கட்டும், ஒரு மெலடியாக இருக்கட்டும், ஒரு பெப்பியான ஒரு ஃபோக்காக இருக்கட்டும், எல்லா பாட்டையுமே பாடணும், அதுதான் சிங்கர். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதை தப்பவே நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே பாட்டு சூப்பராக தூளாக இருக்குது. எல்லோரும் அந்த பாட்டை மறுபடியும் கேளுங்க அண்ட் இந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரே நிமிஷம் நீ பேசுங்க சார். உண்மையாக சொல்ல போனால் மேடம் வந்து நம்ம சாங்குக்கு வந்தது ட்ராக் சிங்கராக தான். உண்மையிலே சொல்ல போனால் அவங்க ட்ராக் சிங்கராக தான். அவங்க ட்ராக் சிங்கராக வந்தப்போ நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடினோம் ஸ்டுடியோவில், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அது சொல்லக்கூடாது, அப்புறம் இன்னொரு பெரிய சிங்கரை கூப்பிட்டு வந்து பாட வச்சோம். இது ஏன்னா இவங்க ட்ராக் சிங்கர் தானே அப்படின்னு சொல்லி யார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பே இல்லை, எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க. எல்லாம் அன்றைக்கி டான்ஸ் போட்டவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்குமே அது கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா அந்த எனர்ஜி, அந்த பேஸு, அந்த டாப்பு டச் பண்ணுற இது ரொம்ப கம்மி. அதில் வந்து மேடம் ரொம்ப கிரேட்டு. திரும்ப இவங்களே கூப்பிட்டு அந்த ஃபைனலாக பாட வச்சோம். அதான் சாங் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து மேடம் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அந்த இதுக்கு கடவுள் நல்ல டேலண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா வளரட்டுன்னு சொல்லி நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. தண்டுபாளையம் தொடர்ந்து கொள்ளைகளை கர்நாடகா, ஆந்திராவில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே கட்டுப்படுத்தப்பட்டதுனால இப்போ தமிழ்நாடு, கேரளா பகுதிகளில் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை, இந்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கன்னடம், தெலுங்கில் வெற்றி பெற்ற படங்களை ஒருங்கிணைத்து தமிழை கொண்டு வந்திருக்காரு. உங்களால் முடிஞ்சால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. சேர்த்திங்கன்னா தான் இந்த குழுவோட பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு வராமல் இருக்குன்றதுனால பத்திரிகையாளர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு உதவுங்க. நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.